ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாச்சாரி கௌரபக்தவிருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 9. அத்தியாயத்தின் தலைப்பு மிக ரகசியமான அறிவு. பதம் 21. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார். மொழிபெயர்ப்பு: ஸ்வர்கலோகத்தில் அத்தகு பரந்த சுகத்தை அனுபவித்துவிட்டு தங்களது புண்ணியங்களின் பலன்கள் தீர்ந்தவுடன் அவர்கள் மீண்டும் இந்த மரண உலகில் வீழ்கின்றனர். இவ்வாறாக புலனின்பத்திற்காக வேத தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் பிறப்பு இறப்பினையே அடைகின்றனர். பொருளுரை: மேலுலகங்களுக்கு உயர்வு பெறுபவன் நீண்ட ஆயுளையும் புலனின்பத்திற்கான சிறந்த வசதிகளையும் அனுபவிக்கிறான். இருப்பினும் அவன் அங்கே நிரந்தரமாக வாழ அனுமதிக்கப்படுவதில்லை. புண்ணிய செயல்களின் பலன்கள் தீர்ந்த பிறகு அவன் மீண்டும் இந்த பூமிக்கே திரும்பி அனுப்பப்படுகிறான். வேதாந்த சூத்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஞானத்தின் பக்குவத்தை அடையாதவன் வேறு விதமாக கூறினால், எல்லா காரணங்களுக்கும் காரணம் கிருஷ்ணரே என்பதை புரிந்து கொள்ள தவறியவன் வாழ்வின் இறுதி நோக்கத்தை அடைவதில் குழப்பமடைந்து மேலுலகங்களுக்கு ஏற்றம் பெறுவது, பின்னர் மீண்டும் கீழே வருவது என்னும் சுழலில் அகப்பட்டுக் கொள்கிறான். அவனது நிலை ராட்டினத்தில் அமர்ந்திருப்பதை போன்றதாகும். சில நேரங்களில் மேலே செல்கிறான், சில நேரங்களில் கீழே வருகிறான். மீண்டும் கீழே வருவதற்கான வாய்ப்பில்லாத ஆன்மீக உலகிற்கு ஏற்றம் பெறுவதற்கு பதிலாக உயர்ந்த லோகத்திலும் தாழ்ந்த லோகத்திலும் பிறப்பு இறப்பின் சூழ்ச்சியில் சிக்கிக் கொண்டுள்ளான் என்பதே இதன் பொருளாகும். துன்பமயமான இந்த ஜட உலகிற்கு மீண்டும் திரும்பாமல் ஆன்மீக உலகை அடைந்து ஆனந்தமும் அறிவும் நிறைந்த நித்திய வாழ்வை பெறுவதே ஒருவனுக்கு சால சிறந்ததாகும். பதம் 22. மொழிபெயர்ப்பு: ஆனால் எனது திவ்ய ரூபத்தின் மீது தியானம் செய்து கொண்டு கலங்கமற்ற அல்லது அனன்ய பக்தியுடன் என்னை நித்தியமாக வழிபடுபவருக்கோ அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்தும் அவர்களிடம் இருப்பவற்றை காத்தும் நான் பாலிக்கின்றேன். பொருளுரை: கிருஷ்ண உணர்வின்றி ஒரு நொடியும் வாழ இயலாதவன் கேட்டல், கூறுதல், நினைத்தல், பிரார்த்தனை செய்தல், வழிபடுதல், பகவானின் தாமரை திருவடிகளுக்கு தொண்டு செய்தல், இதர தொண்டுகளை புரிதல், நட்பு கொள்ளுதல், பூர்ணமாக பகவானிடம் சரணடைதல் போன்ற பக்தி தொண்டுகளில் ஈடுபட்டுள்ளதால் 24 மணி நேரமும் கிருஷ்ணரை தவிர வேற எதையும் நினைக்க இயலாதவனாக உள்ளான். மங்களகரமானதும் ஆன்மீக சக்தியால் நிறைந்ததுமான இச்செயல்கள் பரமபுருஷ பகவானுடன் உறவு கொள்வதே தனது ஒரே விருப்பம் என்னும் நிலைக்கு பக்தனை தன் உணர்வில் பக்குவமடைய செய்கின்றன. அத்தகு பக்தன் கடினமின்றி பகவானை அணுகுகிறான் என்பதில் ஐயமில்லை. இதுவே யோகா என்று அழைக்கப்படுகின்றது. பகவானின் கருணையினால் இத்தகு பக்தன் ஜட வாழ்விற்கு ஒருபோதும் திரும்புவதில்லை. ஷேமா என்பது பகவானின் கருணையான பாதுகாப்பினை குறிக்கின்றது. கிருஷ்ண உணர்வை அடைய பக்தனுக்கு பகவான் உதவி செய்கிறார். அவன் பூரண கிருஷ்ண உணர்வை அடையும் போது துன்பமயமான கட்டுண்ட வாழ்வின் மீண்டும் வீழ்ச்சியடையாமல் பகவான் அவனை பாதுகாக்கிறார். பதம் 23. மொழிபெயர்ப்பு: மற்ற தேவர்களை நம்பிக்கையோடு வணங்கும் பக்தர்கள் உண்மையில் என்னை மட்டுமே வழிபடுகின்றனர். குந்தியின் மகனே, ஆனால் அத்தகு வழிபாடு தவறான வழியில் செய்யப்படுவதாகும். பொருளுரை: தேவர்களை வழிபடுவது மறைமுகமாக என்னை வழிபடுவதே என்ற போதினும் அத்தகு வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளவர்கள் அறிவாளிகள் அல்ல என்று கிருஷ்ணர் கூறுகின்றார்.
உதாரணமாக, மரத்தின் வேரை விட்டுவிட்டு இலைகளிலும் கிளைகளிலும் ஒருவன் நீர் ஊற்றினால் அவன் அச்செயலை போதுமான அறிவின்றி செய்வதாக அல்லது விதிகளை கடைபிடிக்காமல் செய்வதாக ஏற்க வேண்டும். அதுபோல வயிற்றுக்கு உணவளிக்காமல் உடலின் பல்வேறு உறுப்புகளுக்கு சேவை செய்வது முட்டாள்தனமாகும். பரமபுருஷ பகவானின் அரசாங்கத்தில் அதிகாரிகளாகவும் இயக்குநர்களாகவும் செயல்படுபவர்களே தேவர்கள். அரசாங்கத்தால் இயற்றப்பட்ட சட்டத்தை கடைபிடிக்க வேண்டுமே ஒழிய அதிகாரிகளாலும் இயக்குநர்களாலும் விதிக்கப்பட்டதை அல்ல. அதுபோல ஒவ்வொருவரும் முழுமுதற் கடவுளையே வழிபட வேண்டும். அத்தகு வழிபாடு இறைவனின் பல்வேறு அதிகாரிகளையும் இயக்குநர்களையும் தாமாகவே திருப்தி செய்யும். அதிகாரிகளும் இயக்குநர்களும் அரசின் பிரதிநிதிகளாக செயல்படுகின்றனர். அவர்களுக்கு லஞ்சம் கொடுப்பது சட்டவிரோதமாகும். அதுவே இங்கு விவித்தி பூர்வகம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வேறு விதமாக கூறினால், அவசியமின்றி தேவர்களை வழிபடுவதை கிருஷ்ணர் அனுமதிக்கவில்லை. பதம் 24. மொழிபெயர்ப்பு. எல்லா யாகங்களின் தலைவனும் அனுபவிப்பாளனும் நானே. எனவே எனது உண்மையான தெய்வீக இயற்கையை அங்கீகரிக்காதவர்கள் வீழ்ச்சி அடைகிறார்கள். பொருளுரை. வேத இலக்கியங்களில் பல்வேறு வகையான யாகங்கள் சிபார்சு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் உண்மையில் அவை அனைத்தும் முழுமுதற் கடவுளை திருப்தி செய்வதற்காகவே என்பது இங்கே மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. யக்ஞா என்றால் விஷ்ணு. பகவத்கீதையின் 3வது அத்தியாயத்தில் யக்ஞா எனப்படும் விஷ்ணுவை திருப்தி செய்வதற்காகவே செய்யப்பட வேண்டும் என்று தெளிவாக கூறப்பட்டது. மனித பண்பாட்டின் பக்குவ நிலையான வர்ணாசிரம தர்மம் விஷ்ணுவை திருப்தி செய்வதற்காகவே ஏற்பட்டது. எனவே உன்னத தலைவனான நானே எல்லா யாகங்களையும் அனுபவிப்பவன் என்று இந்த பதத்தில் கிருஷ்ணர் கூறுகிறார். இருப்பினும் இந்த உண்மையை அறியாத சிற்றறிவாளர்கள் தற்காலிக லாபங்களுக்காக தேவர்களை வழிபடுகின்றனர். இதனால் அவர்கள் ஜடவாழ்வில் வீழ்ச்சி அடைகின்றனர். விரும்பிய இலக்கை அடைவதில்லை. இருப்பினும் எவரேனும் தனது ஜட ஆசையை நிறைவேற்ற விரும்பினால் அதனை பரமபுருஷரிடமே பிரார்த்தனை செய்வது சிறந்தது. அதாவது அது தூய்மையான பக்தியாக இல்லாமல் இருந்தாலும் கூட இவ்விதமாக அவன் விரும்பிய பலனை அடைய முடியும். பதம் 25. தேவர்களை வழிபடுபவர்கள் தேவர்களிடையே பிறப்பர். முன்னோர்களை வழிபடுபவர்கள் முன்னோர்களிடமே செல்வர். பூதங்களை வழிபடுபவர்கள் பூதங்களிடையே பிறப்பர். மேலும் என்னை வழிபடுபவர்கள் என்னுடனே வாழ்வர். பொருளுரை. யாரேனும் சந்திரன், சூரியன் அல்லது வேறு ஏதேனும் லோகத்துக்கு செல்ல விரும்பினால் அந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்காக சிபார்சு செய்யப்பட்டுள்ள வேத கொள்கைகளை பின்பற்றி அந்த இலக்கை அடையலாம். தர்ஷா பௌர்ணமாசி போன்ற வேத வழிமுறைகள் இதற்கு உதவுகின்றன. இத்தகு வழிமுறைகள் வேதங்களில் கர்மகாண்ட பகுதிகளில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. பல்வேறு ஸ்வர்கலோகங்களில் வீற்றுள்ள பற்பல தேவர்களை வழிபடுவதை அவை சிபார்சு செய்கின்றன. அதுபோல ஒரு குறிப்பிட்ட யாகத்தை செய்து பித்தரலோகத்தை அடையலாம். அதுபோலவே பற்பல பூதலோகங்களுக்கும் செல்ல முடியும். அங்கு ஒருவன் யக்ஷனாக, ராட்சசனாக அல்லது பிசாசாக ஆகலாம். பிசாசு வழிபாடு கருப்பு கலை அல்லது கருப்பு வித்தை எனப்படுகிறது. இந்த கலையை பலர் பயிற்சி செய்கின்றனர். அவர்கள் அதனை ஆன்மீகமாக கருதுகின்றனர். ஆனால் அச்செயல்கள் முழுமையான பௌதிக செயல்களே. அதுபோலவே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை மட்டும் வழிபடும் தூய பக்தன் வைகுண்டத்தையும் கிருஷ்ணாலோகத்தையும் சந்தேகமின்றி அடைகின்றான். தேவர்களை வழிபடுவதால் ஸ்வர்கலோகத்தையும் பித்ருக்களை வழிபடுவதால் பித்ருலோகத்தையும் கருப்பு கலையை பயிற்சி செய்வதால் பூதங்களின் லோகத்தையும் அடைய முடியும் என்றால் தூய பக்தன் கிருஷ்ணர் அல்லது விஷ்ணுவின் லோகத்தை ஏன் அடைய முடியாது என்னும் கருத்தை இந்த முக்கியமான பதத்திலிருந்து மிக எளிமையாக புரிந்து கொள்ளலாம். துரதிருஷ்டவசமாக கிருஷ்ணரும் விஷ்ணுவும் வாழக்கூடிய அந்த தன்னிகரற்ற லோகத்தை பற்றிய தகவல் பலருக்கு தெரிவதில்லை. அதனை அறியாத மக்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். அருவவாதிகளும் கூட பிரம்மஜோதியிலிருந்து வீழ்ச்சி அடைகின்றனர். எனவே ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம்
அனைவரும் தங்கள் வாழ்வை பக்குவப்படுத்தி கொண்டு எளிமையாக முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்லலாம் என்னும் தன்னிகரற்ற செய்தியை மனித சமுதாயம் முழுவதற்கும் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் பரப்பிக் கொண்டுள்ளது. பதம் 26. மொழிபெயர்ப்பு. அன்புடனும் பக்தியுடனும் ஒருவன் எனக்கு இலையோ பூவோ பழமோ நீரோ அளித்தால் அதனை நான் ஏற்கின்றேன். பொருளுரை. கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவது புத்திசாலி மனிதனுக்கு அவசியமானதாகும். அவன் பகவானின் திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுவதன் மூலம் ஆனந்தமயமான நித்திய உலகில் நிரந்தர மகிழ்ச்சியை அடைய முடியும். அத்தகைய வியக்கத்தக்க பலனை அடைவதற்கான வழிமுறை மிகவும் எளிமையானதாகும். எந்த தகுதியும் இல்லாமல் ஏழைகளின் ஏழையாக விளங்குபவனும் இதனை பயிற்சி செய்ய முடியும். இதற்கு தேவையான ஒரே தகுதி பகவானின் தூய பக்தனாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே. ஒருவன் யார் என்பதோ அவனது நிலை என்ன என்பதோ பொருட்டல்ல. ஒரு இலையோ சற்று நீரோ பழமோ நேர்மையான அன்புடன் பரமபுருஷருக்கு படைக்கப்படும் போது அதனால் திருப்தியுற்று அவர் அதனை ஏற்றுக்கொள்கிறார். இந்த வழிமுறை இவ்வளவு எளிதானதாகும். இவ்வாறாக இஃது அகிலம் முழுவதும் பொருந்தக்கூடியதாகவும் எளிமையானதாகவும் இருப்பதால் கிருஷ்ண உணர்வை ஏற்பதில் யாருக்கும் எந்த தடையும் இருக்க முடியாது. இந்த எளிமையான வழிமுறையின் மூலம் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்து நித்தியம் ஆனந்தம் மற்றும் அறிவு நிரம்பிய மிக உயர்ந்த பக்குவமான வாழ்வை அடைவதற்கு விரும்பாத முட்டாள் யார்? கிருஷ்ணர் அன்பான சேவையை மட்டுமே விரும்புகிறார், வேறு எதையும் அல்ல. கிருஷ்ணர் தனது தூய பக்தனிடமிருந்து ஒரு சிறு பூவை கூட ஏற்றுக்கொள்கிறார். பக்தன் அல்லாதவனிடமிருந்து அவர் எந்த படைப்பையும் ஏற்பதில்லை. அவர் தன்னில் முழுமையானவர் என்பதால் யாரிடமிருந்தும் அவருக்கு எந்த தேவையும் இல்லை. இருப்பினும் அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்து கொள்வதற்காக தனது பக்தன் படைப்பவற்றை ஏற்றுக்கொள்கிறார். கிருஷ்ண உணர்வை வளர்ப்பதே வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலை. கிருஷ்ணரை அணுகுவதற்கான ஒரே வழி பக்தி தொண்டே என்பதை வலுவாக வலியுறுத்துவதற்காக பக்தி என்னும் சொல் இப்பதத்தில் இருமுறை உபயோகிக்கப்பட்டுள்ளது. பிராமணன், பண்டிதன், மிகப்பெரிய செல்வந்தன் அல்லது சிறந்த தத்துவவாதி போன்ற இதர நிலைகள் படைப்பவற்றை ஏற்கும்படி கிருஷ்ணரை தூண்ட முடியாது. பக்தி என்னும் அடிப்படை கொள்கை இல்லாவிடில் யாராக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் அதனை ஏற்கும்படி பகவானை தூண்ட முடியாது. பக்தி ஒருபோதும் காரணத்தை உடையது அல்ல, வழிமுறை நித்தியமானது. இது பூரணத்தின் தொண்டில் செய்யப்படும் நேரடி செயலாகும். தன்னையே பரம அனுபவிப்பாளனாக ஆதி புருஷனாக எல்லா யாக படைப்புகளின் நோக்கமாக நிலைநாட்டிய பகவான் கிருஷ்ணர் எத்தகைய யாகம் தனக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்பது குறித்து தனது விருப்பத்தை இங்கு வெளிப்படுத்துகிறார். ஒருவன் பரமனின் பக்தி தொண்டில் ஈடுபட்டு தன்னை தூய்மைப்படுத்த விரும்பினால், அதாவது பகவானுக்கான திவ்யமான அன்பு தொண்டு என்னும் வாழ்வின் குறிக்கோளை அடைய விரும்பினால், அவன் பகவான் தன்னிடமிருந்து என்ன விரும்புகிறார் என்பதை கண்டறிய வேண்டும். கிருஷ்ணரிடம் அன்பு செலுத்துபவன் அவர் எதை விரும்பினாலும் அதனை அளிப்பான். ஆனால் அவர் விரும்பாத கேட்காத பொருள்களை தவிர்ப்பான். எனவே மாமிசம், மீன், முட்டை போன்றவற்றை கிருஷ்ணருக்கு படைக்க கூடாது. அவர் அத்தகைய பொருள்களை விரும்பியிருந்தால் அவ்வாறு கூறியிருப்பார். மாறாக அவர் இலை, பழம், பூ, நீர் ஆகியவற்றை கொடுக்கப்பட வேண்டும் என்று இங்கு தெளிவான வேண்டுகோள் விடுக்கின்றார். அவ்வாறு படைக்கப்படும் பொருள்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் கிருஷ்ணர் கூறுகிறார். எனவே மாமிசம், மீன், முட்டை போன்றவற்றை கிருஷ்ணர் ஏற்க மாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். காய்கறிகள், தானியங்கள், பழங்கள், பால், நீர் ஆகியவற்றை மனிதனுக்கு தகுந்த உணவுகள், மேலும் கிருஷ்ணராலேயே பரிந்துரைக்கப்படுபவை. இவற்றை தவிர நாம் உண்ணக்கூடிய மற்ற எந்த பொருளையும் அவர் ஏற்க மாட்டார். எனவே அத்தகைய பொருள்களை அவருக்கு படைக்க முடியாது. மீறி அவற்றை நாம் அவருக்கு படைத்தால் அன்புடன் கலந்த பக்தியின் தளத்தை நம்மால் அடைய முடியாது. 3ஆம் அத்தியாயம் 13ஆம் பதத்தில் யாகத்தின் பிரசாதம் மட்டுமே தூய்மையானது என்றும், வாழ்வின் முன்னேற்றமடைய விரும்புபவர்களுக்கும் பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி பெற விரும்புபவர்களுக்கும் அதுவே ஏற்றது என்றும் ஸ்ரீ கிருஷ்ணர் விளக்குகின்றார். அதே பதத்தில்
தங்களது உணவுப் பொருள்களை படைக்காமல் உண்பவர்கள் பாவத்தையே உண்கிறார்கள் என்றும் கூறுகிறார். வேறு விதமாக கூறினார், அவர்கள் உண்ணும் ஒவ்வொரு கவலமும் ஜட இயற்கையின் சிக்கல்களில் அவர்களது ஈடுபாட்டினை மேலும் ஆழப்படுத்துகின்றது. ஆனால் எளிமையான சுவையான தாவர உணவுப் பொருள்கள் தயார் செய்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது விக்கிரகம் அல்லது படத்தின் முன்பு வைத்து வணங்கி அந்த எளிய படைப்பினை ஏற்றுக்கொள்ளும்படி அவரிடம் பிரார்த்தனை செய்வது வாழ்வின் நிலையான முன்னேற்றத்திற்கும் உடலை தூய்மை செய்வதற்கும் நல்ல சிந்தனைக்கு வழிவகுக்கும் நுண்மையான மூளை திசுக்களை உண்டாக்குவதற்கும் நிச்சயமாக உதவுகின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக படைக்கப்படும் பொருள் அன்புடன் படைக்கப்பட வேண்டும். இருப்பவை அனைத்திற்கும் உரிமையாளர் கிருஷ்ணரே என்பதால் அவருக்கு எந்தவித உணவும் தேவையில்லை. இருப்பினும் அவரை இவ்வழியில் திருப்தி செய்ய விரும்பும் ஒருவனது படையலை அவர் ஏற்றுக்கொள்கிறார். தயாரிக்கும் போதும் படைக்கும் போதும் பரிமாறும் போதும் அதில் உள்ள முக்கியமான விஷயம் அச்செயல் கிருஷ்ணருக்காக அன்புடன் செய்யப்பட வேண்டும் என்பதே. பரம உண்மை புலன்கள் அற்றது என்னும் கருத்துடைய அருவவாதிகள் பகவத்கீதையின் இப்பதத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. பகவத்கீதையை உரைக்கும் கிருஷ்ணரின் குணங்கள் பௌதிகமானவை என்பதற்கு ஒரு சான்றாக அல்லது ஒரு உவமையாக மட்டுமே அவர்கள் இப்பதத்தினை கருதுகின்றனர். ஆனால் உண்மையில் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணருக்கு புலன்கள் உண்டு. மேலும் அவருடைய புலன்கள் மாற்றத்தக்கவை என்றும் கூறப்பட்டுள்ளது. அதாவது அவரது ஒரு குறிப்பிட்ட புலன் வேறொரு புலன் செயலை செய்ய முடியும். கிருஷ்ணர் பூரணமானவர் என்று கூறுவதன் பொருள் இதுவே. அவர் புலனற்றவராக இருந்தால் எல்லா வைபவங்களையும் உடையவர் என்று அவரை கூறுவது சாத்தியமல்ல. 7வது அத்தியாயத்தில் உயிர்வாளிகளை ஜட இயற்கையில் நானே கருவூட்டுவதாக கிருஷ்ணர் விளக்கியுள்ளார். அவர் அச்செயலை ஜட இயற்கையின் மீது தனது பார்வையை செலுத்துவதன் மூலமாகவே நிறைவேற்றுகிறார். எனவே தற்போதைய விஷயத்தில் பக்தன் தனது அன்பான சொற்களுடன் உணவுப் பொருள்களை படைக்கும் போது கிருஷ்ணர் அச்சொற்களை கேட்கிறார். இவ்வாறு கேட்பதற்கும் சுவைத்து உண்பதற்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை. கிருஷ்ணர் பூரணமான நிலையில் இருப்பதால் அவர் கேட்கும் செயல் உண்ணுவதிலிருந்தும் சுவைப்பதிலிருந்தும் மாறுபட்டதல்ல என்னும் இக்கருத்து வலியுறுத்தப்பட வேண்டும். கிருஷ்ணர் தன்னை எவ்வாறு விளங்குகின்றாரோ அதனை அப்படியே எவ்விதமான தவறான கருத்துரையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளும் பக்தன் மட்டுமே பரமபூரண உண்மையினால் உணவை உட்கொண்டு அதனை அனுபவிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். श्रीमद् भगवद गीता की जय, श्री प्रभुपाद की जय, गौर परमानंद हरे हरि बोल।